அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க ரேணுகா தேவி யட்சினி, அதாவது எல்லையம்மன், அப்புறம் ரேணுகா தேவி அம்மன், இப்படிலாம் சொல்கிறோம்ல. இந்த தெய்வத்தோட யட்சினி, இந்த யட்சினியோட மந்திரத்தை முதல்ல சொல்லிடுறேன், அதை முதல்ல நோட் பண்ணிங்க. ஓம் க்ளீம் நமோ பகவதி ரேணுகா தேவி ஐம் க்ளீம் ஹ்ரீம் சர்வ காரியம் சாதய சாதய ஸ்வாகா. ஞாபகம் வச்சிங்க. ஓம் க்ளீம் நமோ பகவதி ரேணுகா தேவி ஐம் க்ளீம் ஹ்ரீம் சர்வ காரியம் சாதய சாதய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உருமிதம். அதை என்றைக்கு ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அமாவாசையில் ஆரம்பிக்கணும். அமாவாசையில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 1008 உருவிதம், குறைச்சபட்சம் 15 நாள் சொல்லலாம். ஆனால் 15 நாள் இப்போ பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படாது. 48 நாள் சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்லா பலன் கிடைக்கும். 40 நாள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா குறியும் சொல்லலாம். இதுக்கு பால், பாயாசம், வடை, இளநீர், சுண்டல், தேன், கரும்பு இவளை வைத்து பூஜை செய்யணும். இவெல்லாம் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் அந்த மந்திரத்தை டெய்லி காம்பரா ஒரு 1008, நைட்டு ஒரு 1008 சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதே சொல்கிறேன். நான் நினைத்தபடி எந்த காரியமும் முடித்து வைக்க முடியும். திருலோகம் வசியமாகும். செலவை குறைக்க முடியும். செல்வ ஏற்படும். தனம், தானியம், வாகனம், பூமி, மனை, மக்கள் போன்ற அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு நிறைஞ்சி கிடைக்கும். இது ரேணுகா தேவிங்கிறது சுக்கிரனோட அம்சம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களையும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். நல்வழியில் போனால், அதையும் சொல்லிடுறாரு வச்சிங்க. நல்வழியில் போனால் சகல விதமான சுகங்களும் சீக்கிரத்திலே கிடைக்கும். நீங்கள் கெட்ட வழியில் போனீங்கன்னா வந்த வழியிலே சீக்கிரத்தில் திரும்பி போயிடும். அதே மாதிரி பல விதமான இன்னல்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் மேற்கொண்டு ஒரு 40 நாள் முடித்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மாரியம்மன் கோயிலையோ, ஒரு பிள்ளையார் கோயிலையோ, ஒரு மதுரை வீரன் கோயிலையோ, ஒரு கருப்பணசாமி கோயிலையோ, ஒரு முனீஸ்வரன் கோயிலையோ, ஒரு ஐயனார் கோயிலையோ உட்காந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் குறியும் சொல்ல முடியும். ரேணுகா தேவி பொதுவாக யட்சினினாலே குறி சொல்லுவாங்க. இது பொதுவாக இந்த தேவி நீங்கள் சித்தி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான சிறு குழந்தை வடிவில் நேரில் தரிசனம் பண்ணுவாங்க. முக்கால்வாசி நேரில் தரிசனம் பண்ணுறது தரிசனம் கிடைக்கிறது கஷ்டம். கனவில் வருவாங்க. இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம், கேரளா மற்றும் கும்பகோணம். நன்றி, வணக்கம்.